अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलाम अला रसूलिल्लाह वलालिहि वस्हाबी अजमाइन अम्मा बाद औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली सुब्हानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना इन्नका अंतल अलीमुल हकीम रब्बि ज़िदनी इल्मन नाफ़िया व रब्बि हब्लि हुक्मा அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தால் மதசார்பற்ற இந்தியா கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளர் பாராளுமன்றத்தில் ஜெய் பீம் அல்லாஹு அக்பர் என்று கோஷமிட்ட எங்களுடைய பச்சை தமிழர், குறுக்கீடுக்கு மன்னிக்கவும், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய கு செல்வப்பிறந்தகை அவர்கள் இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு 30 நிமிடங்களில் இங்கு வந்து விடுவார்கள் என்ற தகவலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி மேடம். திருமானன் அவர்களுக்கு கூப்பிடாமலே எல்லாரும் வருவோம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அன்பு உறவு முறை, தொப்புள் கொடி உறவை வந்து இந்த மக்களோடு நாம் வைத்திருப்பதை ஒவ்வொரு தலைவராக வந்து இந்த மேடையில் பதிவு செய்ய இருக்கிறாங்க. அந்த வெற்றி வேட்பாளரை ஆதரித்து தாய் சபையாம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் சார்பாக லால்கான் தோப்பு என்று சொல்லக்கூடிய இந்த மாபெரும் திடலில் லால்பேட்டை நகரத்தினுடைய அத்தனை ஜமாத்தார்கள், அத்தனை இயக்கத்தார்கள், இந்தியா கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் இடம்பெற்றக்கூடிய அனைத்து இயக்கங்களுடைய முன்னோடிகள், ஒருவருடைய பெயரை சொல்லி அழைப்பதற்கு ஆசை. ஆனால் நிறைய தலைவர்கள் பேசி இருக்கிறாங்க. என்னுடைய நேரமும் வந்து நான் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள அந்த எண்ணத்தோடு உங்கள் அனைவரையும் அன்போடும் மரியாதையோடும் கண்ணியத்தோடும் பெயரை சொல்லி அழைத்தேன் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையோடு, குறிப்பாக நான் இங்கே வருவதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய லால்பேட்டை நகரத்தினுடைய முஹப்பத் சிராஜுல் மில்லத் ஆக்கா அப்துல் சமத் சாஹிப் அவர்கள் இந்த ஊரோடு வைத்திருந்த உறவு முறை, இந்த ஊர் மக்களோடு வைத்திருந்த உறவு முறை, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பேரியக்கம் தாய் சபை என்பது அந்த தாய் சபைக்கு ஒரு தாய் ஊராக இருந்த அந்த உறவு முறை, குறிப்பாக மர்ஹூம் தளபதி என்று அன்போடு அழைக்கப்பட்ட ஷஃபீக்குர் ரஹ்மான் ரஹமத்துல்லாஹி அலைஹி, அருமையாக நான் மாமா என்று சொல்லக்கூடிய அவருடைய முஹப்பத், அவரோடு ஒற்றுமையாக இருந்து தாய் சபையினுடைய சோதனை காலத்தில் ஒருங்கிணைந்து செயல்பட்ட ஃபாரூக் ஹாஜியாருடைய மகனார் இங்கே ஜமாத்துடைய தலைவராக அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. நம்முடைய தளபதி ஹாஜியாருடைய மகனார் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகுடைய வேட்பாளராக இங்கே களம் கண்ட அருமை தம்பி அப்துல் ரஹ்மான் ரப்பானி, ஒவ்வொருவருடைய முகங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஆசிப் சாஹிபுடைய சகோதரர் நாசர் என்று ஒவ்வொருவருடைய பெயரை நான் நினைவு கூறுகின்றேன். அந்த உறவு முறை வந்து வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அவர் 3 நாளுக்கு முன்னால் தான் என்கிட்ட ஒரு வாய்ஸ் நோட், ஃபோன் கூட பண்ணல, வாய்ஸ் நோட் அனுப்புறாரு. நிறைய உங்களுக்கு நேரங்கள் வந்து நீங்கள் ஒதுக்கி இருப்பீங்க, பிரச்சாரத்தில் நீங்கள் ஏற்கனவே வந்து உங்களுடைய அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பீங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு ஆசை, நம்முடைய திருமானனுக்காக நீங்கள் வந்து பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளை வச்சாங்க. தம்பி பேசும்பொழுது சொன்னார்கள், என்னுடைய மகளுடைய திருமணத்திற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 24 மணி நேரத்துக்கு முன்னால் அழைப்பு கொடுத்து வந்தாங்கன்ட்டு. அந்த திருமணத்துடைய அழைப்பு, அந்த அரங்கத்துக்கு வந்த முதல் மக்களில் எங்களுடைய விருந்தாளிகளில் லால்பேட்டை ஜமாத்தார்கள் தான் முதல்ல வந்து உட்கார்ந்தாங்க. அது மட்டுமல்ல, இன்னையும் ஒன்று பதிவு செஞ்சு கொள்றேன். எங்களுடைய திருமணம், என்னுடைய கணவர் சென்னை மேற்கு மாவட்டத்துடைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் செயலாளராக இருக்கக்கூடிய அல்ஹாஜ் முசஃபர் ஹாஜியார் நானும் 30 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் நடந்துச்சு. அந்த திருமணம் வந்து சிராஜுல் மில்லத்துடைய தலைமையில் முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர் பெருந்திரளாக கலந்து கொண்ட நிகழ்ச்சி. அதற்கு விருந்து உபசரிப்பு என்பது லால்பேட்டையினுடைய நகரத்தினுடைய ஒயிட் கார்ட்ஸ் இவங்க எல்லாம் தான் தம்பி எல்லாம் வந்து அங்கே விருந்து உபசரித்தார்கள். அது 30 வருடங்களுக்கு முன்னால். இப்போ சென்ற வருடம் நவம்பர் மாதத்தில் என்னுடைய மகளுடைய திருமணம், முதல்வர் அவர்கள் வந்தார்கள். அது ஒரு பக்கம். ஆனால் அன்றைய தினம் நம்முடைய தொல் திருமாவளவன் அவர்கள் மதுரையில் நடந்த ஒரு மாநாடுக்கு நான் போகிறேன், அதனால் கலந்து கொள்ள முடியாது, வாழ்த்து சொல்லிட்டாங்க. சரி, வரப்போகிறது இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் மதுரையிலிருந்து அவர் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கி சென்னை விமான நிலையத்திலிருந்து இரவு 11 மணிக்கு நேராக எங்களுடைய மகளுடைய அந்த திருமண வரவேற்புக்கு வந்து நாங்களாம் உணவு அருந்தி கொண்டிருக்கிறோம். அவர் வெயிட் பண்ணி அமர்ந்து
மணமக்களை வாழ்த்தி விட்டு சென்றார்கள். அந்த உறவு முறை என்பது அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டிருக்கக்கூடிய ஒரு உறவு முறை. அதனால இன்னைக்கு நாங்க வந்து இங்க நின்று கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த திடலை நான் பார்க்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், இஸ்லாத்துல வந்து 3ல் 1 பங்கு பெண்களுக்கு வழங்கியிருக்கு. இங்கே பார்க்கின்ற திடலில் 3ல் 1 பங்காக பெருந்திரளாக லால்பேட்டை நகரத்தை சார்ந்து என்னுடைய அருமை கண்மணிகள் பெண்மணிகள் உட்கார்ந்து இருக்கிறீங்க. பெருந்திரளாக இங்கே நம்முடைய சகோதர சகோதரிகள் உங்களை பார்க்கும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு, எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய சலாமத்தும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் உங்கள் அனைவர் மீண்டும் உண்டாவதாக. எல்லாம் வல்ல இறைவன் எப்படி நாமெல்லாம் இங்கே அமைதியோடும் கண்ணியத்தோடும் பாதுகாப்போடும் சகோதரத்துவத்தோடும் அத்தனை மக்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ, நம்முடைய தாய் தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் ஆட்சியில் சுபிக்ஷமான ஒரு நிலைமையை இறைவன் எப்படி வழங்கியிருக்கின்றானோ, இது நிலைத்திருக்க வேண்டும். வெறும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிலும் நிலைக்க வேண்டும். ஏன்னா இந்தியா என்பது இன்னைக்கு ஒரு சாதாரணமான ஒரு தேர்தலை சந்திப்பதற்கு இல்லை. இது ஒரு போர் பிரகடனம். எப்படிப்பட்ட போர் பிரகடனம் என்றால், ஒரு 75 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆங்கிலேயனுடைய அடிமைத்தனத்தில் இந்தியா சிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிமைத்தனம் என்பது மேலாதிக்கவாதிகள், ஒரு கேபிட்டலிஸ்ட் கவர்மெண்ட் இங்கே வந்து ஒரு ஸ்லேவரி எப்படின்னா ஒரு அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். ஆனால் இங்கே வாழ்ந்த மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தார்கள். அந்த ஒற்றுமையினுடைய அடையாளம் தான் எங்கள் மத்தியிலே இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் என்ற பிரிவினை இல்லாமல் தோளோடு தோள் சேர்ந்து நின்று முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய உலமா பெருமக்கள், ஃபக்கீர்மார்கள், மிஸ்கீன்கள், கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய பாதிரிமார்கள், மத குருமார்கள், இந்துக்களுடைய பூஜாரிகள், பிக்ஷுக்கள் என்று எல்லோரும் சேர்ந்து குரல் எழுப்பி இந்த நாடு அடிமைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு அல்ல, இது விடுதலை பெற வேண்டும் என்று போராடிய போராட்டம் 75 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நாடு விடுதலை பெற்றது. 75 ஆண்டுகளுடைய சரித்திரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களை, குறிப்பாக என்னுடைய கண்மணிகள் பெண்மணிகளிடம் நான் இது சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சரித்திரத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் சரித்திரத்தை வெறும் படிப்பதோடு மட்டுமல்ல படைக்க முடியும். ரீட் ஹிஸ்டரி so that you can lead history. சரித்திரத்தை நீங்கள் படைக்க வேண்டும் என்றால் சரித்திரம் என்ன சொல்லி இருக்கு, நம்முடைய நாடு எப்படி உருவானது, இந்த நாட்டில் நாம் எல்லாம் இந்திய பிரஜைகளாக எப்படி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இன்றைக்கு நாட்டினுடைய நிலைமை என்ன என்று தெரிந்து கொள்வது என்பது நம்முடைய கடமையாக இருக்கு. அந்த 75 ஆண்டுகளுடைய சரித்திரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடந்த 10 ஆண்டுகளை நீங்கள் தனியாக பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறீங்க. ஏதோ இது ஒரு தேர்தல், இந்தியா கூட்டணி ஒரு பக்கம், பாஜக கூட்டணி ஒரு பக்கம், இன்னைக்கு அவர்களுடைய பி டீமாக இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணி ஒரு பக்கம் என்று சாதாரணமாக எண்ணி விடாதீர்கள். மறுபடியும் ஒரு போர், அறிவிக்கப்படாத ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு. என்ன போர் தெரியுமா? இந்த நாடு விடுதலை அடைந்த பொழுது இப்ப நம்ம மத்தியிலே இங்கே வெற்றி வேட்பாளராக நம்ம எல்லாம் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தோல் திருமானன் அவர்கள், அவர்களுடைய ஐகானாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர் எப்படி வந்தார்ன்ட்டு நம்முடைய தோழர் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அந்த பாபா சாஹிப் அம்பேத்கர் இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும், இந்த நாடு எப்படி வரையறுக்கப்பட வேண்டும், இந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்கள் என்ன, எதை பின்பற்றி இந்த நாடு வழிநடத்தப்பட வேண்டும், ஆட்சியாளர்களுடைய ஒரு கம்ப்ளீட் கைட் புக், எப்படி நம்முடைய திருமறை திருக்குரான் இஸ்லாமியர்களுக்கு இருக்கின்றதோ, புனித வேதங்கள் என்று கருதப்படக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய பைபிள், இந்துக்களுடைய இருக்கக்கூடிய கீதா, அவர்களுடைய ஸ்மிருதி என்று சொல்லக்கூடிய வேதங்கள் எல்லாம் நம்முடைய மத கோட்பாடுகளாக ஏற்றுக்கொள்கின்றோமோ, இந்தியர்களாக வாழக்கூடிய அத்தனை மக்களுக்கும், ஓர்தாய் பிள்ளைகளாக வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய அத்தனை மக்களுக்கும் ஒரு கைட் புக், த கைட் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, டிராஃப்ட் கமிட்டியிலிருந்து அந்த கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியல் சாசனத்தை வகுத்து தந்த அரசியல் சாசன தலைவர், அதனுடைய தந்தை பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், இந்தியா வில் பி a democratic secular republic upholding the fraternity, equality, brotherhood, இது வார்த்தைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. the preamble of the constitution நீங்க பாத்தீங்கன்னா, இந்த நாட்டில் வாழக்கூடிய அத்தனை மக்கள் அவர்களுடைய தேர்ந்தெடுக்கக்கூடிய மதத்தை பின்பற்றலாம், ஆனால் இந்த நாட்டில் அவர்கள் வாழ்வதற்கு அவர்களுக்கு ஈக்குவாலிட்டி, சம உரிமை வழங்கப்படும், அவர்கள் சகோதரத்துவத்தோடு அவர்கள் வாழ்வார்கள், அவர்களுடைய உரிமைகள் மறுக்கப்படாது, அவர்கள் விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மதத்தில் யாரும் தலையிட முடியாது, யாரையும் வலுக்கட்டுப்படுத்த முடியாது. இது ஃபண்டமெண்டல் ரைட் டு ப்ரொஃபஸ்,
practice and propagate one's own religion. இந்த நாட்டு மக்கள் மத்தியிலே ஜாதி பேதம் பார்க்கப்படாது. பல்வேறு ஆயிரக்கணக்கான மொழிகளை பேசக்கூடிய இந்த நாட்டு மக்கள் மத்தியிலே மொழி பேதம் இருக்காது, ஜாதி பேதம் இருக்காது, மதபேதம் இருக்காது. அவர்கள் மேல் ஜாதி இவர்கள் கீழ் ஜாதி என்று இந்த நாட்டு அரசாங்கம் இந்த நாட்டின் மீது ஆட்சி செய்யக்கூடியவர்கள் பிரித்து பார்க்க மாட்டார்கள். இது the fundamental constitution டிராஃப்ட்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. 75 ஆண்டுகளில் பல்வேறு சோதனைகளை கண்ட இந்த நாடு கடந்த 10 ஆண்டுகளில் கண்ட சோதனையை நான் உங்களுக்கு பட்டியலிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா பேசணும், பிரச்சாரம் பண்ணோம், போனோம் என்று இல்லை. நீங்க வந்தீங்கன்னா இங்க எஜுகேட், பாபா சாஹிப் அம்பேத்கர் தான் சொல்றாரு, எஜுகேட், யுனைட், அஜிடேட் அப்படின்றார். உங்களை நீங்கள் கல்வியாளர்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள், உங்கள் மத்தியிலே ஒற்றுமையை நீங்கள் உண்டாக்கி கொள்ளுங்கள், அதற்கு பிறகு நீங்கள் புரட்சி செய்யுங்கள். சும்மா இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க நீங்க புரட்சி செய்யாதீங்க. அந்த தலைவர் சொன்னார் இந்த தலைவர் சொன்னார் என்று அல்ல, நீங்கள் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் திருமறை திருக்குரான். ஒரு 3 நாட்களுக்கு முன்னால் தான் பொன்னியம் பூத்து குலுங்கக்கூடிய ரமலானை நாம் எல்லாம் முடித்திருக்கின்றோம். ஈது பெருநாளை கொண்டாடி இருக்கின்றோம். என்னுடைய தந்தையார் அவர்கள் சொல்லுவார்கள், சிராஜுல் மில்லத் தாக்கா அப்துல் சமத் சாஹிப் அவருடைய தந்தையார் திருமறை திருக்குரானை முதலில் தமிழ் மொழிபெயர்த்த அல்லமா அப்துல் ஹமீது பாக்கவி. அதனால லால்பட்டையோடு தனிப்பட்ட உறவு, உலமாக்காலுடைய உறவு. அந்த அல்லமா அப்துல் ஹமீது பாக்கவி அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர். தமிழில் தர்ஜுமாவை தந்த அந்த மகான், அவர் அந்த தர்ஜுமாவினுடைய சாராம்சத்தை சிராஜுல் மில்லத் எங்களுக்கு விளக்கும் போது சொல்லுவாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புண்ணியம் பூத்து குலுங்கக்கூடிய ரமலான் மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது முதலில் இறக்கி வைத்திருக்கக்கூடிய வஹி, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக், கலக்கல் இன்சான மின் அலக், இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம், அல்லஸி அல்லம பில் கலம், அல்லமல் இன்சான மஅலம் யஅலம். உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய பிரகடனம், உலகத்தையே புரட்டி போட்ட சங்கநாதம். நீங்கள் படியுங்கள், நீங்கள் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் அறிவுடையவர்களாக இருங்கள், உங்களுடைய இறைவனுடைய பெயரால் நீங்கள் படியுங்கள். உங்களை படைத்த இறைவன் மிகப்பெரிய அருட்கொடையாளன். ஒரு சிறு துளியிலிருந்து உங்களை படைத்தான். உங்களுக்கு தெரியாதவற்றையெல்லாம் அவன்தான் கற்றுக் கொடுத்தான், எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தான். அப்ப இங்க எஜுகேட், யுனைட், அஜிடேட், பாபா சாஹிப் அம்பேத்கருடைய அந்த சாராம்சம் திருமறை திருக்குரானில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலில் நமக்கு அருளி இருக்கக்கூடிய அந்த சங்கநாதத்துடைய அருள் வேதத்துடைய முதல் வாக்கியங்கள். அப்ப அன்புக்குரியவர்களை, குறிப்பாக என்னுடைய கண்மணிகள், என்னுடைய சகோதரிகள், என்னுடைய தோழிகள், என்னுடைய தாய்மார்களிடம் கேட்டுக்கொள்றேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலை என்பது சாதாரணமான சூழ்நிலை இல்லை. தமிழ்நாட்டில் அரசியல் மகான் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், திராவிட கழகத்தினுடைய தலைவர் கி வீரமணி அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, மக்கள் விரோத பாஜக அரசை விரட்டி அடிப்போம். அதனுடைய காரணங்களை அவங்க போடுறாங்க. இதுல ஒவ்வொரு காரணத்தை பார்க்கும் பொழுது எல்லாரும் வாங்கி படிக்கணும். தம்பி அவர்கள் கூகுள்ல இருக்கும், இதை டவுன்லோட் பண்ணி வீடு வீடாக அடுத்த 3 நாட்கள்ல ஏன் பாஜக அரசை நாம் விரட்டி அடிக்க வேண்டும் என்று அவர்கள் பட்டியலிட்டு காட்டுறாங்க. அந்த பட்டியலுடைய முதல் கருத்து அவர்கள் பதிவு செய்யறாங்க. 10 வருடங்களுக்கு முன்னால் பாஜக அரசாங்கம் சொன்ன வார்த்தைகள் என்ன? ஊழலற்ற ஒரு நாட்டை நாங்கள் உருவாக்குவோம், அச்சே தின் ஆயங்கே அப்படின்றாரு. அச்சே தின் ஆயங்கன்னு என்ன அர்த்தம்? நல்ல நாட்கள் வரப்போகுது, ஊழலை நாங்கள் விரட்டுவோம், ஊழல்வாதிகளை நாங்கள் ஒழிப்போம் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஊழலை செய்திருக்கக்கூடியதை வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க. எலக்டோரல் பாண்ட் என்று சொல்லக்கூடியது சாமானிய மக்கள் எல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும். நீங்க தர்மம் கொடுக்கலாம், ஒருத்தருக்கு டொனேஷன் கொடுக்கலாம், அது டொனேஷன். ஆனா ஒருத்தர் மீது நீங்க ஈடி அனுப்பி ரேடு பண்ணி மிரட்டி அதற்கு பிறகு வலுக்கட்டாயப்படுத்தி அவர்களை டொனேஷன் கொடுக்க வைப்பது என்பது டொனேஷன் கிடையாது, அது கட்ட பஞ்சாயத்து. சாமானிய ஒரு மொழியில சொல்லணும்னா, உலகத்திலேயே ஒரு அரசாங்கம் கட்ட பஞ்சாயத்து செய்து, உலகத்திலேயே ஒரு அரசாங்கம் ரேடை தானாக உண்டாக்கி கிட்டத்தட்ட ஒரு 20 கம்பெனிகளுக்கு மேல ரேடு அனுப்பிவிட்ட பிறகு அவர்கள் சில நாட்களுக்குள்ளேயே எலக்டோரல் பாண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த தேர்தல் பத்திரங்களை வாங்கி அதை யாருக்கு வழங்குறாங்க? கிட்டத்தட்ட 7.5 லட்சம் கோடி மெகா ஊழல் பாஜக அரசாங்கத்திற்கு இந்த எலக்டோரல் பாண்ட் மூலமாக சென்றிருக்கு.
இன்னும் தோண்ட தோண்ட இதை வந்து உள்ள போனீங்கன்னா இன்னும் எவ்வளவு கோடி வரும்னு தெரியாது. அதுல அவங்க எழுதுறாங்க அந்த மெகா ஊழலுடைய விளக்கத்துல சாலை திட்ட மோசடி என்று ஒன்று அந்த மோசடிகளை எழுதுறாங்க. சாலை திட்ட மோசடிகள்ல 1 கிலோமீட்டர் அமைப்பதற்கு சாலை போடுவதற்கு அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய கொட்டேஷன் 18 கோடி. ஆனா 1 கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு அவர்கள் பயன்படுத்தி இருப்பது 250 கோடி செலவுல வந்து அவங்க எழுதுறாங்க. அடுத்து சுங்கச்சாவடி, இந்த எல்லா விதிகளையும் மீறி 154 கோடி சுங்கச்சாவடிகளில் பணம் வசூலிக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஆயுஷ்மான் திட்டத்தில் ஒரே மொபைல் எண் மூலம் 7.5 லட்சம் பயனாளிகள் இணைப்பு. பயனாளிகளே இல்ல, 99999999 ஒரு நம்பரை போட்டுறாங்க. அது வந்து ஆயுஷ்மான் திட்டத்தில் வந்து அவர்களுக்கு உதவி செய்தார்கள் என்று 7.5 லட்சம் பயனாளிகள் ஒரே நம்பர்ல இருந்து இணைத்து பல கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. அயோத்தியா திட்டத்தினுடைய ஒப்பந்தக்காரர்கள் எல்லா விதிகளையும் மீறி எல்லா சலுகைகளையும் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். ஓய்வூதிய திட்டம் மிகப்பெரிய ஒரு மோசடி. ஓய்வூதிய திட்டம்னு சொல்லிட்டு ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து ஒரு ஒயிட் பேப்பர் அறிக்கை கொடுக்குறாங்க. நான் பேசுவது இங்கே கட்டுக்கதை அல்ல, உங்ககிட்ட ஏதோ சொல்லிட்டு போறதுக்காக இல்ல, ஆவணத்தோடு நின்று பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஓய்வூதிய திட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா 1000 கணக்கான மக்கள் ஏற்கனவே இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க, நிரந்தரமாக ஓய்வு பெற்றுட்டாங்க. ஆனா இவர்களுடைய தஸ்தாவேஜுகளில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படுவதாகவும் கோடிக்கணக்கான ஊழல் நடந்திருக்கு. விலை என்ஜினில் ஏற்பட்ட கோளாறு, இதனுடைய விமானத்தை வந்து விமானத்தினுடைய மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் 154 கோடி அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்குன்ட்டு அவர்கள் இந்த லஞ்சத்தினுடைய இந்த ஊழலனுடைய பட்டியலில் போடுறாங்க. அடுத்து அவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு மோசடி. நம்ம சமுதாயத்தை பற்றி பேசுவதற்கு முன்னால் நான் இதை உங்களுக்கு ஒரு முன்னோட்டமாக சொல்ல விரும்புகிறேன். நம்ம சமுதாயத்தின் ஒவ்வொருவராக பிரித்து எப்படி பார்க்கின்றார்கள், மதவெறியை எப்படி ஊட்டுகின்றாங்கன்ற அந்த விளக்கத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த நாட்டினுடைய குடிமக்களாக வரி செலுத்தக்கூடியவர்களாக நீங்க நினைக்க வேண்டாம், நான் எங்கே வரி செலுத்துறேன், நான் தான் ஐடி எல்லாம் பே பண்றது கிடையாது. நீங்க வாங்குறீங்களே ஒரு சாதாரணமான குரோசின் மருந்து, அதுலயும் ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. உங்க மகள் பயன்படுத்தக்கூடிய சானிட்டரி நாப்கின் அதுலயும் ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. உங்க பிள்ளைக்கு வாங்கக்கூடிய பால் பவுடர் அதுலயும் ஜிஎஸ்டி இருக்கு. அப்ப நம்ம எல்லாரும் வழி செலுத்தக்கூடியவர்கள். இந்த நாட்டுக்கு, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நாம் எல்லோரும் பங்களிப்பாளர்கள். அப்ப நம்முடைய பணம் தவறாக பயன்படுத்தப்படுவது என்றால் நாம் அதற்கு கேள்வி கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப இங்க அவங்க வந்து எழுதுறாங்க, நரேந்திர மோடி ஆட்சி காலத்தில் நிலைமை முதல்ல விவசாயிகளை பற்றி இங்க பதிவு செய்யறாங்க. விவசாயிகளுடைய பிரச்சனையை நம்ம நாட்கணக்கா பார்த்தோம். பல பேர் போய் அங்க தங்களுடைய மலங்களை சாப்பிட்டார்கள், எலிகளை வாயில் வைத்துக் கொண்டு நின்றிருந்தார்கள். சொல்றதுக்கே மனசு இவ்வளவு கூச்சமா இருக்கு. நிர்வாணமாக நின்றார்கள். பிரதம மந்திரியே உங்களை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று நின்றார்கள். ஆனா வந்து யாருக்கு ஒருத்தர் கூட அங்க அப்பாயின்மெண்ட்டே இல்லை. நாள் கணக்காக நின்று கொண்டிருந்த விவசாயிகளுக்கு பார்க்காத பிரதம மந்திரி 2014 முதல் 2022 வரை என்சிஆர்பி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோனுடைய ஆய்வறிக்கை 1,474 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். என்ன காரணம்? விலைவாசியினுடைய உயர்வு, அரசாங்கத்திடம் இருந்து எந்த விதமான சலுகையும் இல்லை. அப்போ ஒரு நாளைக்கு சராசரியாக 30 பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது அரசாங்கத்துடைய ஆய்வறிக்கை. அந்த விவசாயிகள் அங்கே போராடி கொண்டிருக்கும் பொழுது ஆங்கிலேயன் கூட செய்யாத மிகப்பெரிய ஒரு கொடுமை அவர்கள் மீது இந்திய நாட்டினுடைய போலீஸ் அரசாங்கத்துடைய கட்டளையின் பேரில் பெல்லட் கன் வச்சு யூஸ் பண்ணி, அந்த பெல்லட் கன் காலுக்கு கீழே இல்ல முகத்துக்கு மேல அவர்கள் மீது சாராமாரியாக சுட்டு கிட்டத்தட்ட 400 விவசாயிகள் கண் பார்வையை இழந்திருக்கின்றார்கள். என்ன பாவம் செஞ்சாங்க? தன்னுடைய உரிமைகளுக்காக போராடி, இந்த அரசாங்கம் நமக்கு ஏதாவது சலுகை கொடுக்காதா, நம் மீது இரக்கம் காட்டாதா என்பதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள் 400 பேர் கண் பார்வை அற்றவர்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய மிக மோசமான அவங்களுடைய சட்டங்களில் மனிதனா மாடான்னு கேட்டா மாடுதான் முக்கியம். பசுவதை தடை சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த பசுவதை தடை சட்டத்தின் காரணமாக
வட மாநிலங்களில் சாமானியனாக தன்னுடைய வேலை அன்றாட வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய தலித் மக்கள் முஸ்லிம் மக்கள் மீது தாக்குதல் செய்து ஹிந்துஸ்தானா லிஞ்சிஸ்தானா என்று பெயர் வரக்கூடிய அளவுக்கு கூட்டாக சேர்ந்து எப்படி நம்ம சின்ன பிள்ளைங்க கிட்ட அந்த பூச்சி அடினா போட்டு அடிச்சு நசுக்கி கொண்டு போடுமோ, பூச்சிகளை அடிப்பதை போல மனிதர்கள் கூட்டாக சேர்ந்து மனிதனை அடித்து போட்டார்கள். பெஹலு கான், ஹாஃபிஸ் ஜுனேத், அக்லாக்குர் ரஹ்மான் அப்பாவிகள். அவர்கள் மாட்டிறைச்சியை வைத்திருந்தார்கள் என்ற எந்த விதமான ஒரு ப்ரூஃபும் கிடையாது. அதே போல தலித் மக்கள் கூட்டாக சேர்ந்து அவர்களை அடித்து போடுவது என்பது ஒரு ஃபேஷனாக அதை படம் பிடித்து காட்டி வெறும் அடிச்சு மட்டும் இல்ல, அது வீடியோ எடுத்து அது வைரல் ஆக்குவதே அவர்கள் ஒரு ஃபேஷனாக கொண்டு வந்தாங்க. அப்ப பசுவதை தடை சட்டத்தின் மூலமாக பாதிக்கப்பட்டது என்பது சிறுபான்மை மக்கள். அடுத்து வீரமணி ஐயா அவர்கள் நெஞ்சே பதைக்கக்கூடிய விஷயங்களில் பட்டியலிடுவது, ஆசிஃபா என்று சொன்னாலே மறக்க முடியாத அந்த பிஞ்சு குழந்தையினுடைய முகம். காஷ்மீர் கத்துவா என்று சொல்லக்கூடிய அந்த கிராமத்தில் பக்கேர்வால் என்று சொல்லக்கூடிய அந்த நொமாடிக் கம்யூனிட்டி, குதிரைகளையும் கோவேரி கழுதைகளையும் வைத்துக்கொண்டு அங்கே அவர்கள் வாழக்கூடிய ஒரு வழிபோக்கர்கள், ஒரு நொமாடிக் கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிஞ்சு பிள்ளை. இந்த பிள்ளைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஆசிஃபா அவனுடைய முகத்தை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். அந்த பிஞ்சு பிள்ளை 8 வயது பிள்ளையை காணவில்லை என்று பெற்றோர்கள் போறாங்க. தொடர்ந்து போலீஸ் ஸ்டேஷனும் வீடுமா சுத்துறாங்க, எல்லா இடத்துலையும் சுத்தி பார்க்கறாங்க. பிள்ளை வீட்டுக்கு வரலையே, குதிரைகளோடு விளையாட சென்ற பிள்ளை வீட்டுக்கு வரவில்லை. 8 நாள் கழிச்சு அந்த 8 வயது பிள்ளையினுடைய உடல் கண்டறியப்படுது. எப்படி கண்டறியப்படுது? 8 நாட்களாக தொடர்ந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு, எப்படிப்பட்ட பாலியல் பலாத்காரம்? 70 வயது ஒரு மாபாவி பூஜாரி, 17 வயது சார்ந்த அவனுடைய மைத்துனன், அவர்கள் அழைத்து வந்த வெளியூர்களில் இருந்தெல்லாம் வந்து அந்த சிறுமியின் மீது இந்த அநியாயம் செய்து அக்கிரமம் செய்து கையை உடைத்து காலை உடைத்து அந்த உடலை பார்த்து அந்த தாய் கண்ணீர் விட்டு அழுறா. என்ன சொல்ற தெரியுமா? என் பிள்ளை வந்து கொஞ்சம் சாப்பாடு லேட்டானா கூட பசிய தாங்க மாட்டா. 8 நாள் என் பிள்ளைய என்ன பண்ணாங்களோ, இந்த பாவிகள் இந்த என்னுடைய பிள்ளையின் மீது என்ன அநியாயம் பண்ணார்களோ என்று அந்த தாய் கதறி அழுவினாள். கடைசியில் அந்த பிள்ளை எங்கே வச்சிருந்தாங்கன்ட்டு கண்டறிந்த பொழுது கோவில் கருவறைக்குள்ள வைத்து இந்த அநியாயத்தை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ என்று சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கம். என்ன அர்த்தம்? பெண் பிள்ளைகளை காப்பாற்றுங்கள், பெண் பிள்ளைகளை நீங்கள் படிக்க வைங்க. நம்முடைய காங்கிரஸ் பேரக்கத்துடைய மரியாதைக்குரிய மாநில தலைவர் அருமை சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்கள் வந்திருக்கின்றார்கள். தாய் சபை இந்திய யூனியன் முஸ்லிம் லீகின் சார்பாக அவர்களை வருக வருக என்று நம் அனைவரின் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சாயந்தரம் தான் வந்து வாங்க, நீங்க இப்படி அண்ணன் இந்த டீ எடுத்துருங்கடா இங்கேருந்து. நீங்க உட்காருங்க. ஐயா கி வீரமணி அவர்கள் இந்த புத்தகத்தில் வந்து பதிவு செய்யறாங்க. இப்ப நெஞ்சை பதைக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கம், மணிப்பூரில் நடந்திருக்கக்கூடிய கொடுமை, காஷ்மீரத்தில் நடக்கக்கூடிய கொடுமை, முசஃபர் நகர், இதெல்லாம் என்ன மாடல்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து குஜராத் மாடல். ஏன்னா அச்சேதீன் ஆயங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் வந்ததே குஜராத் மாடலை காட்டி தான் வந்தாங்க. குஜராத் மாடல் என்ன மாடல்? கிட்டத்தட்ட 2000 முஸ்லிம் மக்கள் வெட்ட வெளிச்சத்தில் ஆடு மாடுகளை அறுப்பதை போல வெட்டி போட்டு எரித்து போட்டு பெண்கள் மானபங்கம் படுத்தப்பட்டு, அதுல ஒரு கேஸ் பில்கிஸ் பானுவை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. அவரோடு சேர்ந்திருக்கக்கூடிய அவள் அந்த இடத்தில் வாழக்கூடிய RSS பிரச்சாரகர்கள், அவளையும் குடும்பத்தில் சார்ந்த 14 பேர் சேர்ந்து அவர்களை கொண்டு போட்டாங்க. இவ எப்படி உயிரை தப்பிச்சுட்டு அவ செத்து போயிட்டான்னு விட்டுட்டு போனாங்க. கதர்ரா, நான் கர்ப்பிணி பெண், என் வயிற்றுல குழந்தை இருக்கு,
அதை கூட கேட்காமல் அவளை கற்பழிக்கிறாங்க. அவ கண்ணுக்கு எதிலே 3 வயது பெண் பிள்ளை, அந்த பெண் பிள்ளை கற்பழிக்கப்பட்டு அவள் கண்ணெதிலே கொல்லப்படுகின்றாள். அவளும் செத்து விட்டாள் என்று போட்டு விட்டு போனது இறைவனுடைய நாட்டம். அவள் உயிரோடு உயிரை பிழைத்து வந்து வழக்காடி அந்த வழக்கு பல ஆண்டுகள் நடந்து அதற்கு பிறகு குற்றவாளிகள் சிறை தண்டனை வழங்கப்பட்ட பிறகு குஜராத் அரசாங்கம் அவர்களுக்கு இரக்கத்தின் பேரால் தண்டனையை குறைத்து வெளியிடுறாங்க. அப்ப வெளியே வரும் பொழுது பதிவு செய்யறாரு என்ன விதமான மனிதர்கள் பாருங்க, இவங்க குஜராத் மாடல் மனிதர்கள். அவர்கள் எதுவோ தேச தியாகிகளை போலவும் தேசத்துக்காக வாரி வழங்கியவர்களைப் போலவும் அவர்களை மாலை போட்டு வரவேற்று, அந்த மாலை போட்டு வரவேற்று ஹீரோக்களை போல பெரிய செலிப்ரேஷன் நடக்குது. உச்ச நீதிமன்றத்துக்கு மறுபடியும் பில்கிஸ் பானு போன இடத்தில் உச்ச நீதிமன்றம் வன்மையாக கண்டிக்குது. ஏன் அவர்களுடைய தண்டனையை குறைத்து வெளியிட்டீர்கள், மறுபடியும் அவர்களை சிறைச்சாலைக்குள்ள தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ள போடுறாங்க. மன்னிப்பு கேட்பதற்கு யாருக்குமே வெக்கமோ இல்லை, மானமோ இல்லை, சூடு இல்லை, சொரணம் இல்லை. அதுதான் குஜராத் மாடல். இன்னைக்கு இந்தியாவிலே ஊட்டச்சத்து மிக குறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கூடிய குழந்தைகளுடைய மாநிலம் பார்த்தீங்கன்னா குஜராத் மாடல் தான், குஜராத் மாநிலம் தான். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஃபியர் சைக்காசிஸ், அவர்கள் வாழ்வது என்பது ஒரு பயத்தால் அச்சுறுத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் வந்தது ஊழலை ஒழிப்பேன், அச்சேதி நாயங்கே, அதற்கு பிறகு விலைவாசியை கட்டுப்படுத்துவேன். விலைவாசி மிக மிக அதிகமாக போயிடுச்சு. அப்போ ஒரு பட்டியலை இங்கே காட்டுறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி அரிசி 28 ரூபாய். இப்போ எவ்வளோ அரிசி பெண்கள் எனக்கு சொல்லணும், 1 கிலோ அரிசி எவ்வளோ அப்படின்னு சொல்லணும். குறைஞ்சது 50 ரூபாய்க்கு விட கம்மியாக வாங்கினா அரிசி சரியில்லை. அடுத்து கோதுமை 10 வருஷத்துக்கு முன்னாடி 22 ரூபாய். இப்போ கோதுமை எவ்வளோ நீங்கள் உங்களுடைய மளிகை சாமானுடைய பில்லை பார்த்து தெரிஞ்சுக்கணும். துவரம் பருப்பு, தக்காளி, வெங்காயம், பூண்டு, இதை பற்றியெல்லாம் நம்முடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சகோதரியாக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் கிட்ட போய் சொல்றாங்க, விலைவாசி ரொம்ப அதிகமாயிடுச்சு, வெங்காயம் வாங்க முடியல, பூண்டு வாங்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள். அப்ப அவங்க சொல்றாங்க பதில், நான் வெங்காயம் பூண்டெல்லாம் சாப்பிட்றது இல்லை, என்ன விலைன்னு எனக்கு தெரியாது. அப்போ அவங்க கிட்ட சொல்றாங்க, இல்லை வெங்காயம் இவ்வளோ விலைய 100 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு, உருளைக்கிழங்கு விலை இவ்வளோ ஆயிடுச்சு, பூண்டு விலை இவ்வளோ ஆயிடுச்சு. அப்போ சர்வ சாதாரணமாக என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா, ஏன் வெங்காயம் பூண்டு சாப்பிட கட்டி செத்தா போயிடுவாங்க மக்கள். கொஞ்சம் எண்ணி பார்க்கணும் பதில் எப்படிப்பட்ட பதில், எப்படிப்பட்ட அகங்காரம், எப்படிப்பட்ட ஆணவம். ஒரு சகோதரி ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்மிருதி இரானி ரோட்ல கேஸ் சிலிண்டரை வச்சுக்கிட்டு உட்கார்ந்தாங்க, தலைமையில கேஸ் சிலிண்டரை வச்சுக்கிட்டு. அப்ப எவ்வளவு இருந்துச்சு கேஸ் சிலிண்டர்? 450 ரூபாய். இப்ப எவ்வளவு இருக்கு? 1100 ரூபாய். ஆனா அந்த 1100 ரூபாய் ஆக்கிட்ட பிறகு என்ன சொல்றாங்க, 100 ரூபாய் குறைச்சிட்டார மோடி, மோடியோட கிஃப்டா. 450 ரூபாய் எங்க, 1100 ரூபாய், 100 ரூபாய் குறைச்சி 1000 ரூபாய் மோடி கிஃப்ட். 10 வருஷத்துக்கு முன்னாடி பெட்ரோல் டீசலுடைய விலை இன்னைக்கு எவ்வளவு இருக்கு? பட்டியலிட்டு கொண்டே போகலாம். ஊழலை ஒழிப்பேன் சொல்வதற்கு நேர் எதிராக ஊழலை அதிகரித்திருக்கிறாங்க. அச்சதி நாயங்கே விலைவாசியை நான் குறைப்பேன் என்று சொல்வதற்கு நேர் எதிராக இன்றைக்கு விலைவாசி ஸ்கை ராக்கெட்டிங்ல போயிட்டு இருக்கு. பல்வேறு இங்கே ஆய்வுகள், இந்தியா என்ன ரேங்க்ல இருக்கு, பங்களாதேஷ் பாகிஸ்தானை விட படு மோசமான நிலைமையில் இன்னைக்கு இந்தியாவுடைய ஜிடிபி, இந்தியாவுடைய டெவலப்மெண்ட் growth ரேட், இந்தியாவுடைய பர் கேபிட்டா இன்கம், ஒரு மனிதன் சராசரியாக வருமானத்துக்காக போராடக்கூடியது, வறுமை கோட்டு கீழே வாழக்கூடிய மனிதர்களுடைய சதவீதம், இது சொல்லணும்னா வெக்கக்கேடு. அண்டை நாடுகளான இலங்கை, பங்களாதேஷ், பாகிஸ்தான் எல்லாத்தையும் விட படு மோசமான நிலைமையில் இன்னைக்கு இந்தியா இவருடைய கையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கு. இதுதான் குஜராத் மாடல். அவர்கள் சொல்லி இருப்பது அச்சே நாயங்கே என்று சொன்ன முதல் வார்த்தை. அடுத்து இஸ்பார் மோடி சர்க்கார். இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா, இஸ்பார் 400 பார். அப்படின்னா என்ன மீனிங்? இந்த முறை 400-ஐ நாங்கள் தாண்டுவோம். 400-ஐ தாண்டினால் என்ன ஆகும் தெரியுமா? இது நான் சொல்லல, என்னுடைய வார்த்தைகள் கிடையாது. சற்று நேரத்துக்கு முன்னாடி சொன்ன ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவர் நேற்று இந்தியாவுடைய ஒரு மூத்த மீடியா மேன் கரண் தாப்பருக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு.
அவர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, த குருக்கெட் டிம்பர் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த குருக்கெட் டிம்பர் ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்துல அவர் பதிவு செய்யறாரு, மோடி அரசாங்கத்தினால கடந்த 10 ஆண்டுகளில் இந்த நாட்டில் என்னெல்லாம் அவலம் நடந்துச்சு, எப்படிலாம் இவர்கள் ஜும்லா வீசுறாங்க. ஜும்லான்னா என்ன தெரியுமா? வார்த்தைகளை அப்படி அள்ளி வீசுவது. அந்த ஜும்லாவுடைய வார்த்தைகளில் அவருடைய புக்கிலையும் போட்டிருக்காரு, இங்கேயும் ஐயா வீரமணி எழுதியிருக்காரு, 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவோம். நிர்மலா சீதாராமனுடைய கணவர் நேற்று பதிவு செய்கிறார், சீனியர் எக்கனாமிஸ்ட், அந்த புத்தகத்திலே பதிவு செய்கிறாரு, ஒரு ஆண்டுக்கு 2.5 கோடி பேர் வேலை வாய்ப்பை இழந்திருக்கிறாங்க. அடுத்து அவரது ஜுப்லா, அவர் வீசக்கூடிய வார்த்தைகள், ஒருவருக்கும் 15 லட்சம் ரூபாய் பணம் அவங்களுடைய வங்கியில் போடப்படும். எப்படி? அவங்க வந்து கருப்பு பணத்தை மீட்பார்கள், கருப்பு பணத்தை மீட்டிட்ட பிறகு ஒவ்வொரு இந்தியனுடைய வங்கியிலையும் வந்து 15 லட்சம் ரூபாய் போடப்படும். இங்க இவ்வளோ ஒரு பெண்ணம்பரிய கூட்டம் இருக்கு, யாராவது ஒருத்தவங்களாவது சொல்லுங்களேன், 15 லட்சம் ரூபாய் வந்துச்சா யாருக்கும்? அது இன்னும் என்னாச்சு? உல்டா நம்ம பணம் தான் போச்சு. பண மதிப்பிழப்பு பண்ணாங்களே, டிமானிட்டைசேஷன். டிமானிட்டைசேஷன் போடுது, ஓவர் நைட் ஒரே அனௌன்ஸ்மெண்ட், 500 ரூபாய் செல்லாது, 1000 ரூபாய் செல்லாது. தர்மபுரியை சார்ந்த ஒரு இந்து சகோதரர் தன்னுடைய மகளுக்கு திருமணம் வச்சிருந்தாரு, வரதட்சணைக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை பணமும் 500 ரூபாய் நோட்டு, 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. மார்வாடி கிட்ட போய் தன்னுடைய வீட்டை அடமானம் வச்சு பெற்ற பணம், உடனே மார்வாடி கிட்ட ஓடுறாரு. அடுத்த நாள் மகளுக்கு வந்து வரதட்சணையா கொடுக்கக்கூடிய பணம் இப்ப செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு மாத்தி கொடுங்கன்னு அவர் சொல்லிட்டார். அதெல்லாம் முடியாது, எடுத்துட்டு போன்ட்டு திரும்பி வந்தவர் என்ன நடந்துச்சு? குடும்பத்தோடு தற்கொலை பண்ணி கொண்டார். நம்முடைய பணத்தை வங்கியிலிருந்து எடுப்பதற்காக நாட்கணக்காக வெயிலில் நின்றோம், அதற்கு எந்த விதமான அரசாங்க உதவியும் இல்லை. பல பேர் அந்த வெயிலில் நின்று இறந்தே போனார்கள். பல முதியவர்கள் எப்படி வங்கியில போய் வாங்குறதுன்னு தெரியல, இருந்த பணமும் போச்சு, கொடுக்கிற பணம் சொல்றதும் வரல, எல்லாம் ஜும்லா பாஸ். அடுத்து பண மதிப்பீடு பத்தி பார்த்தோம், அரசு செலவு கட்டுப்படுத்தப்படும். இதுல சொல்றாங்க, இப்ப நீங்களாம் பாக்குறீங்களா பத்திரிக்கையில, டெய்லி என்ன வருது? டெய்லி விடுங்க, நம்ம போய் ஊசி போட்டோம்ல கொரோனா காலகட்டத்தில், வேக்சினேஷன் போடுங்கன்னாங்க. ஒருத்தர் வேடிக்கையா சொன்னார், யூகேல வந்து அவர் வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள உட்கார வச்சுட்டாங்களாம் இமிகிரேஷன்ல. என்னன்னு பார்த்தோன்னா, பாஸ்போர்ட்டோட ஒரு வேக்சினேஷன் சர்டிபிகேட் கொடுக்க பொழுது உங்க படம் வேற மாதிரி இருக்கு, வேக்சினேஷன்ல யாரோ ஒருத்தர் படம் இருக்கு அப்படின்ட்டு அவரை போய் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இல்லங்க என்னுடைய வேக்சினேஷன் சர்டிபிகேட் தாங்க. அப்ப உங்க போட்டோ இல்லையேன்னா, இல்லங்க அது எங்களுடைய பிரைம் மினிஸ்டருடைய போட்டோ. ஏன் வேக்சினேஷன் சர்டிபிகேட்லயும் அவருடைய படம் தான், மோடியுடைய படம் தான். அப்ப விளம்பரத்துக்காக என்று பிரியர், அரசனுடைய விளம்பரத்துக்கு மட்டும் சராசரியாக 6000 கோடி ரூபாய் செலவாயிருக்கு. உங்க பணம் ஏன் பணம்? யாருடைய படம்? மோடியுடைய படம். அவருடைய படம் இல்லாமல் எதுவுமே வெளியே வர முடியாது. ஏன்னா இப்ப பிஜேபி அரசாங்கம் கூட சொல்லல, அவர்கள் சொல்வது என்பது மோடி சர்க்கார், மோடியினுடைய அரசாங்கம். இந்த ஊழலின் மீது அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஜும்லா பொய் பித்தலாட்டங்கள், ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க, ஒரு இமேஜை கொண்டு வராங்க. அந்த பொய்யை வந்து பலமுறை அவங்க திருப்பி திருப்பி சொல்றாங்க. அந்த பொய்யை திருப்பி திருப்பி சொல்லி லார்ஜர் தென் லைஃப் சிச்சுவேஷன், லார்ஜர் தென் லைஃப் ஒரு பிக்சரை உண்டாக்குறாங்க. அந்த பிக்சர்ல எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா சாடிஸ்ட், ஃபாசிஸ்ட், நார்சிஸ்ட், எதுலையுமே வந்து மனிதாபிமானம் கிடையாது. மனிதனோடு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு ஐ டோன்ட் கேர். அவர்களுக்கு வேண்டியது டிவைட் அண்ட் ரூல் பாலிசி, மக்களை எப்படி பிரித்து வைப்பது, மக்கள் மத்தியில் எப்படி வெறுப்பை உண்டாக்குவது, மக்கள் ஒருவரை ஒருவர் எப்படி அவர்கள் சேர்ந்து வாழாமல் இருப்பதற்கு சண்டைகளை சதிகளை செய்வது. முஸ்லிமோடு கிறிஸ்தவர்கள் சேர்ந்து வாழக்கூடாது, கிறிஸ்தவர்கள் சேர்ந்து வாழக்கூடாது, தலித்துகள் சேர்ந்து வாழக்கூடாது, அவர்கள் எல்லாம் பதட்டத்தோடையே இருக்க வேண்டும். இப்படி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை கடந்த 10 ஆண்டுகளாக இந்தியா அனுபவித்துக் கொண்டு வருது. இப்பொழுது என்பது போர் பிரகடனம். இந்தியாவை நாம் எப்படி ஆங்கிலேயரிடமிருந்து காப்பாற்றினோமோ, விடுதலை பெற்றோமோ, எப்படி தமிழ்நாட்டை ஊழல்வாதிகளிடமிருந்து காப்பாற்றி கடந்த 2021 திராவிட மாடல் ஆட்சியை சகோதரர் ராகுல் காந்தி அவர்களும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஹீரோ, திராவிட மாடலுடைய ஹீரோ மதிப்புக்குரிய மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒருங்கிணைந்து இந்த இந்தியா கூட்டணியின் மூலமாக ஒரு சிறந்த ஆட்சியை தமிழ்நாட்டுக்கு வழங்கி கொண்டு வருகின்றார்களோ,
நாம் தமிழ்நாட்டில் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் சிறப்பாக இருக்கின்றோம். ஆனால் இந்தியா வாடிக்கொண்டிருக்கின்றது, இந்தியா வருந்தி கொண்டிருக்கின்றது, இந்தியாவுடைய கையில் சிக்கி சின்னாபின்னமாகி கொண்டிருக்கின்றது. ஒரு பக்கம் இவர்களை பார்க்கின்றோம், மறுபக்கம் இந்தியா கூட்டணியை பார்க்கிறோம். இந்தியா கூட்டணி என்பது சாதாரணமான கூட்டணி இல்லை. தொல் திருமாவளவன் அவர்களுக்காக இந்தியா தேசிய காங்கிரஸ் தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை வந்திருக்கிறாங்க, அமைச்சர்கள் வர இருக்கிறாங்க, அத்தனை இயக்கங்களுடைய நிர்வாகிகள், அமைப்புகள் சார்ந்த பெருமக்கள், ஜமாத்தார்கள், மதத்துக்கு அப்பாற்பட்டு எல்லா பிரிவினைக்கு அப்பாற்பட்டு ஒருங்கிணைந்து உட்கார்ந்திருக்கிறோம். என்ன காரணம்? இந்த நாடு காப்பாற்றப்பட வேண்டும் என்ற அந்த ஒரு வருத்தத்தோடு, அந்த ஒரு அச்சத்தோடு இங்கே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். நிர்மலா சீதாராமனுடைய ஹஸ்பண்ட் சொல்றாரு, அந்த நேரத்தில் அந்த நிச்சயமாக எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு இன்டர்வியூ, அதுல சொல்றாரு, மறுபடியும் இந்திய கூட்டணி வெற்றி பெற்று வந்தது என்றால் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒளிமயமான எதிர்காலம் இருக்கு. ஆனால் ஜும்லாபாஸ் என்று சொல்லக்கூடிய 400 பார் என்று சொல்லக்கூடிய மோடி வந்து விட்டார் என்றால் 56 இன்ச்சு நெஞ்சின்னு சொல்லக்கூடியவருக்கு ஒரு கடுகளவு கூட இரக்கம் இல்லாதவர். இவர் பின்னாடி ஒரு பேட்டர்ன் இருக்கு. அது என்ன பேட்டர்ன் தெரியுமா? இந்த நாடை 200 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு திட்டத்தை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். விடுதலை பெறுவதற்கு முன்னால் இந்த நாடு எப்படி இருந்துச்சோ அப்படிப்பட்ட நிலைமைக்கு இந்த மக்களை தள்ள வேண்டும் என்று இருக்கின்றார்கள். ஏழைகளை பற்றி கேட்டோம் என்றால் ஏழைகள் இருக்கத்தான் செய்வார்கள், அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? வேலை வாய்ப்பை பற்றி கேட்டோம் என்றால் வேலை வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுத்துருவ முடியும் என்று ஒரு பொய் நம்பரை சொல்றாங்க. இல்லையே, நாங்க இத்தனை பேருக்கு 10.5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கோம். வேர் இஸ் த ப்ரூஃப், வேர் இஸ் த எவிடன்ஸ்? டிமானிட்டைசேஷன்ல நீங்க இதெல்லாம் வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சொன்னோம், அது எங்களால் செய்ய முடியல, அதனால என்ன பண்ண முடியும்? அப்ப அவர் சொல்றாரு, மறுபடியும் மோடி சர்க்கார் வந்துச்சுன்னா கேள்வி கேட்கிறாரு, ஏன் இந்திரா காந்தி அம்மையாருடைய காலகட்டத்தில் எமர்ஜென்சி இருந்துச்சு, அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து இந்தியா மீண்டு வந்தது இல்லவா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. தெளிவா நீங்க கேட்டுக்கொள்ளுங்கள். அவர் சொல்லக்கூடிய பதில், இந்திரா காந்தி அம்மையாருடைய காலகட்டத்தில் எமர்ஜென்சி வந்துச்சு, 17 மாதங்கள் நடந்துச்சு, அப்ப மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி உண்டாச்சு. ஆனா அந்த சிச்சுவேஷன் என்ன தெரியுமா? அவர்கள் தனிப்பட்ட ரீதியாக சில தலைவர்களோடு வைத்திருந்த கருத்து வேற்றுமையினால் உண்டாக்கப்பட்ட ஒரு சிச்சுவேஷன். அதிலிருந்து இந்தியா மீண்டு வந்துருச்சு. ஆனால் இப்பொழுது நடக்கக்கூடிய மோடி சர்க்கார் மறுபடியும் வந்துச்சுன்னா எமர்ஜென்சியோடலாம் நீங்க ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இருள் காலத்துக்கு, இருண்ட காலத்துக்கு இந்த நாடு தள்ளப்படும். அதிலிருந்து இந்த நாடு மீண்டு வருமானு தெரியாது. ஏனென்றால் அவர்களுடைய குறிக்கோள் என்பது இந்த நாட்டை ஒரு ஹிந்து ராஷ்டிராவாக ஆக்க வேண்டும். பாராளுமன்றம் இருக்காது, மறுபடியும் பொது தேர்தல் நடக்காது, இந்த நாட்டில் அவர்களுடைய அரசியல் சாசனம் ஒழிக்கப்படும், ஹிந்து ராஷ்டிரம் கொண்டு வரப்படும். இந்த நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மை மக்கள், குறிப்பாக முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், தலித்துகள் இந்த நாட்டில் 2ஆம் பட்சம் இல்லை, not second class, not even any class. The minorities will have no rights, they will have no right to live in equality, they will be ghettoized, they will be alienated, they will be assimilated என்ற வார்த்தைகள் அவர்கள் பயன்படுத்துறாரு. It's going to be a very tough time and a dark age for India if Modi comes back அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய பெண்மணிகளே, உங்களுக்காக தான் நான் வந்திருக்கிறேன், உங்களுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். ஏன்னா போற இடத்துலலாம் எனக்கு சொல்லக்கூடிய கருத்து என்ன தெரியுமா? நீங்களும் தெளிவாக தான் இருக்கிறீங்க, ஆனா உங்க பொம்பளைங்களை ஓட்டு போட சொல்லுங்க. உங்க பொம்பளைங்க ஓட்டு போட வரமாட்டேன்றாங்க. அவர்களிடம் நீங்கள் விளக்கமாக எடுத்து சொல்லுங்க, நாட்டில் என்ன நிலவி கொண்டிருக்குன்னு எடுத்து சொல்லுங்க. நாம் இன்றைக்கு ஒரு பிரகடனம், போர் பிரகடனம், நாட்டை காப்பாற்ற இந்த தேர்தலை நாம் சந்தித்தாக வேண்டும். எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை 19 ஏப்ரல் நாம் வாக்குறுதி, நம்முடைய தேர்தல் ஓட்டுகளை செலுத்த வேண்டிய தேர்தல் நாள். குறிப்பாக என்னுடைய சகோதரிகளே, வெள்ளிக்கிழமையா எப்படி போறது? பாயை கழுவணும், முசலாவை கழுவணும், வீட்டை கழுவணும். அதுவும் முஸ்லிம் பெண்களா பிரியாணி மேக்கிங் மிஷின், பேபி மேக்கிங் மிஷின் நம்மளை பார்த்து சொல்லிட்டாங்களே. நம்ம பிரியாணி தானே முதல்ல சமைக்கணும். இன்னைக்கு மதியானம் நல்ல அருமையான மந்தி எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, நம்ம ஊர் மந்தி சாப்பிடுங்க அப்படின்ட்டு. அல்ஹம்துலில்லாஹ், சாப்பாடுல எந்த குறையும் அல்ல வைக்கல. ஆனா நாட்டினுடைய நிலவரம் சரியில்லை. சாப்பாடு ஒரு பக்கம் வைங்க, அல்லாஹ் சொல்றான் கடமையை முதல்ல ஆற்றுங்க. காலையில தொழுத உடனேயே நாட்டுக்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமையாக நாட்டை காப்பாற்ற வேண்டும். எப்படி திராவிட மாடல் நம்முடைய தமிழ்நாட்டில் நடக்கின்றதோ, இந்தியா கூட்டணியினுடைய ஒரு மாடல் இந்தியாவில் வர வேண்டும்.
அதற்கு நம் அனைவரும் நம்முடைய வாக்குகளை செலுத்த வேண்டும். இந்தியா கூட்டணி நமக்கு என்ன வாக்கு கொடுக்குறாங்க? இத்தனை மணி நேரம் என்னுடைய பேச்சை நீங்க கேட்கும் பொழுது 10 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியின் கீழ் இந்தியா பட்ட அவலங்கள், பட்டு கொண்டிருக்கூடிய அவலங்களை பற்றி பார்த்தோம். இப்ப இந்தியா கூட்டணியுடைய வாக்குறுதி என்ன? திராவிட மாடலுடைய ஆட்சியில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் சொல்றாரு, கேஸ் சிலிண்டருடைய விலை 500 ரூபாயாக குறைக்கப்படும். தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியாவிலேயே அவங்க வந்து மேனிஃபெஸ்டோ, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, ராகுல் காந்தி எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அண்ணன் செல்வ பெருந்தகை இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நம்ம பிரதமர் என்ன சொன்னார் தெரியுமா? ராகுல் காந்தி வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ண உடனே அவர் சொல்றாரு, இதென்ன இது காங்கிரஸ் உடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவா இல்ல முஸ்லீம் லீக் உடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவா? அப்படியே முஸ்லீம் லீக் உடைய எல்லாத்தையும் வந்து ராகுல் காந்தி வெளியிட்டு இருக்காரு தன்னுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல அப்படின்னு சொல்றாரு. ராமநாதபுரத்தை பத்தி சொல்றாரு. ஏன்னா இந்தியாவின் முஸ்லீம் லீகுடைய வேட்பாளர் நவாஸ் கனி சகோதரர் ராமநாதபுரத்தில் இந்தியா கூட்டணியின் சார்பாக ஏணி சின்னத்தில் போட்டியிடுறாங்க. திருவாளர் மோடி சொல்றாரு, நான் ராமநாதபுரத்தில் போட்டியிடலாம் தான் இருந்தேன், ஆனா அது வந்து தேச துரோகிகளுடைய கையில இருக்கு. நாங்க சொன்னோம், வாங்க சார், எங்க ராமநாதபுரத்துக்கு வந்து நீங்க வெற்றி இங்க வந்து போட்டிட்டு தான் பாருங்களேன், உங்களுக்கு இந்தியா கூட்டணியுடைய முஸ்லீம் லீகை உங்களுக்கு தோற்கடிச்சு அனுப்புறதுக்கு நாங்க தயாராக இருக்கின்றோம் என்று நாங்கள் சொன்னோம். அந்த தைரியம்லாம் வராது. He is a coward. He doesn't have the grit to face even the press. யார் சொல்றாரு? டாக்டர் பரக்கல பிரபாகர் சொல்றாரு. அப்ப இங்கே 500 ரூபாயாக குறைக்கப்படும். அடுத்த வாக்குறுதி, பெட்ரோல் விலை 75 ரூபாயாக குறைக்கப்படும். டீசல் விலை 65 ரூபாயாக குறைக்கப்படும். CAA, NRC, NPR இஸ்லாமியர்களுக்கு எதிரான குடியுரிமை திருத்த சட்டம் ரத்து செய்யப்படும். சென்னை சென்ட்ரல் எழும்பூரை தொடர்ந்து 3வது ரயில் முனையம் அமைக்கப்படும். நாடு முழுவதும் மாணவர்களின் கல்வி கடன் முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படும். நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகள், டோல்கேட் அகற்றப்படும். GST சட்டத்தில் சீர்திருத்தம் கொண்டு வரப்படும். புதிய கல்விக் கொள்கை, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, மிகப்பெரிய அபாயகரமான ஒரு சட்டம் அவங்க ஏற்றி இருக்கிறாங்க. எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமே நாசகரமாக ஆக்கக்கூடிய நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பாஜக அரசாங்கமால் கொண்டு வரப்பட்டிருக்கு. இங்கே இந்தியா கூட்டணியுடைய வாக்குறுதி, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ரத்து செய்யப்படும். மாணவர்களுக்கு வட்டி இல்லா கல்வி கடன் 4 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படும். மகளிர் பெண்களே கேட்டுக்கொள்ளுங்கள், ஏற்கனவே புதுமை பெண் திட்டம், மகளிர் உரிமை திட்டம், பெண்களுக்காக இலவச பேருந்து, பிள்ளைகளுக்காக மாதம் 1000 ரூபாய், பிள்ளைகளுக்கு மதிய உணவு மட்டுமல்ல காலை இலவசமாக காலை உணவு திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், வீரமங்கை திட்டம் என்று பல திட்டங்கள் திராவிட மாடல் ஆட்சியின் கீழ் வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனோட அடிஷ்னலா இங்க வாக்குறுதி கொடுக்கறாங்க. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை வட்டி இல்லா கடன் வழங்கப்படும். தமிழ்நாட்டில் புதியதாக IIT, IIM அமைக்கப்படும். அது எல்லாத்துக்கும் மேலாக நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். இத்தனை விஷயங்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல நமக்கு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு. அன்புக்குரியவர்களே, தெளிவாக இருங்க. இந்த நாடு காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் நாம் அனைவரும் 19ஆம் தேதி நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமையாக, நீங்க காலையில டிஃபன் சாப்பிட்றீங்களோ இல்லையோ, முதல் வேலையாக போய் 7 மணிக்கெல்லாம் போய் நீங்க நின்றுடணும். இப்போ உங்க தொகுதியில யார் நிக்கிறாங்கம்மா சொல்லுங்க. பெண்கள் மத்தியில எனக்கு வேணும் பதில். யாரு வேட்பாளர்? திருமாவளவன். எந்த சின்னத்தை நிக்கிறாங்க? பானை சின்னம். எத்தனாவது வருது அது? நேற்றைய தினம் வந்து நான் ஐயம்பேட்டையில் பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன். நிறைய பெண்கள் தெளிவா இருந்தாங்க. அப்ப அவங்க கிட்ட நான் சொல்லிக்கிட்டே வரேன். அவங்க கிட்ட பேசிட்டு வரும்பொழுது ஒரு வயசானம்மா இருக்கிறாங்க. அவங்க கிட்ட சொன்ன, அம்மா நீங்க போய் ஓட்டு போட்டுடணும் சொன்னாங்க. இல்லம்மா கட்டாயமா போய் நான் சூரியனுக்கு தான் ஓட்டு போடுவேன். நான் சொன்னேன், இல்லம்மா உங்க தொகுதியில கை நிக்குதுமா. அப்படியா, சூரியன்னு சொன்னீங்களே, அப்போ உங்க தொகுதியில யார் நிக்கிறாங்கன்னு தயவு செய்து தெரிஞ்சு கொள்ளுங்கள். இந்தியா கூட்டணியின் சார்பாக நம்முடைய இயக்கத்தில் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய முன்னோடி தமிழர், பாராளுமன்றத்தில் ஜெய் பீம் அல்லாஹு அக்பர் என்று நமக்காக குரல் எழுப்பிய தமிழர், நம்முடைய இந்தியாவின் முஸ்லீம் லீகுடைய தேசிய தலைவர் முனீருல் மில்லத் அவர்களை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? இப்ப இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர்கள்
பாபா சாஹிப் அம்பேத்கரை பார்த்ததில்லை. நீங்கள் திருமாவளவனை பாருங்கள், அவர்தான் இன்றைக்கு வாழக்கூடிய பாபா சாஹிப் அம்பேத்கர் என்று அரசியல் சாஸ்திரத்தை மக்கள் மத்தியில எடுத்துரைக்கக்கூடிய ஒரு தூய தமிழர் என்று சொல்லக்கூடியவரை உங்களுடைய வேட்பாளராக மறுபடியும் போட்டியிடுறார். அவருக்கு என்ன சின்னம் பாருங்க, எல்லா பெண்களும் பாருங்க, என்ன சின்னம் இது? சத்தமே வரமாட்டேங்க. எல்லாரும் கை உயர்த்தி சொல்லணும், உங்களுடைய ஓட்டு யாருக்கு? கை உயர்த்தி சொல்லுங்க எல்லாரும். இங்கே எல்லாரும் ஓட்டு போடுவீங்களா? எல்லாருடைய கையை மேல வரும் பாருங்க. அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான். அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து இந்த நாட்டுக்காக நீங்க என்ன செஞ்சீங்க? ஒரு போராட்ட களம், ஒரு எமர்ஜென்சி, ஒரு போர் பிரகடனம் நடக்கும் பொழுது நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, என் வீட்டில் நான் சால்னா ஆக்கிக்கிட்டு பிரியாணி சமைச்சுக்கிட்டு நல்லா இருந்தேன்னு சொல்லி தப்பிக்க முடியாது. நீங்க இந்த நாட்டுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவை ஒரு விரல் புரட்சி. உங்களுடைய வாக்குகளை நீங்கள் போடுங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி போடுங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி போடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்த இந்தியா கூட்டணியினுடைய அத்தனை இயக்கத்தினர்களுக்கும், குறிப்பாக தாய் சபை இந்திய யூனியன் முஸ்லீம் லீகுடைய லால்பேட்டையினுடைய நகர அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை கூறி நிச்சயமாக மறுபடியும் வருவேன். வரும்பொழுது அது நம்முடைய வெற்றி விழாவாக இருக்கும். அப்ப இந்த திடல் கூட நமக்கு பத்தாது. எனக்கு ஒரு ஆசை, அண்ணன் செல்வ பெருந்தங்க இங்க இருக்கிறாங்க, ராகுல் காந்தியால் அவர்கள் இனம் காட்டப்பட்ட நம்முடைய மாநிலத்துடைய தலைவர், உரிமையோடு சொல்றேன், எங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை, கேட்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா என்னுடைய தந்தையோடு சொல்லுவாங்க, பயம் இல்லாம இருக்கணும், பயப்பட வேண்டியது அல்லாவுக்கு மட்டும்தான். நம்முடைய கோட்பாடு என்ன? இறைவனை வணங்கி வாழ்வோம், இல்லாதவர்களுக்கு வழங்கி வாழ்வோம், அனைவரோடு இணங்கி வாழ்வோம். இணங்கி வாழக்கூடிய இந்தியா கூட்டணி ராகுல் காந்தியுடைய தலைமையில் நம்முடைய மாண்புமிகு திராவிட மாடல் ஹீரோ தளபதி மு.க. ஸ்டாலினுடைய கையை அசைப்பால் அவர் அங்கே ஆட்சி அமைப்பார். எனக்கு ஆசை, அந்த ஆட்சி அமைக்கும் பொழுது இந்திய அலையன்ஸுடைய கேபினெட் மினிஸ்டர்ல தொல் திருமாவளவன் hereby solemnly affirm to take charge as the Union Minister of India. மத்தியில் ஒன்றிய அமைச்சராக வருவதற்கும் நமக்கு வாய்ப்பு இருக்கின்றது. சிதம்பரத்தினுடைய இந்த தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கூடிய ஒரு எம்பி மட்டுமல்ல, அவருடைய மினிஸ்டர் கேண்டிடேட்டாகவும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒருங்கிணைந்து செயல்படுங்கள், ஒரு ஓட்டையும் வேஸ்ட் பண்ணாதீங்க தயவு செய்து. குறிப்பாக பெண்களையும் அழைத்து கொண்டு 18 வயசு யாருக்கெல்லாம் இருக்கோ, ஏப்ரல் 19 யாருக்கு ஓட்டு போட போறோம்? இந்தியா கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு பானை சின்னத்தில் வாக்களித்து மகத்தான வெற்றி அடைவோம் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்றாங்க. ஏன்னா நம்முடைய எலெக்ஷன் கமிஷனுடைய லாலியே இது இருக்கு. நீங்க போறீங்க வாக்குச்சாவடிக்கு, இல்ல உங்க பேர் இல்லை அப்படின்றாங்க. நீங்க என்ன செய்யலாம்? தேர்தல் அதிகாரி கிட்ட போய் உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட்டை காட்டி சேலஞ்ச் ஓட்டு நான் போடுவேன், என் ஓட்டு இல்லைன்னு நீங்க சொல்றீங்களே, நான் இங்க பிரஜை தான், சேலஞ்ச் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்க ஃபார்ம் வாங்கி ஃபில்அப் பண்ணி உங்க பேர் இல்லா கொட்டி கூட ஓட்டு போடலாம். நீங்க போயிட்டீங்க, ஒருவேளை தூங்கிட்டீங்க, மத்தியானத்துக்கு பிறகு போறீங்க, இல்லைங்க உங்க பேர்ல யாரோ வந்து ஓட்டு போட்டு போயிட்டாங்க, நான் ஓட்டே போடல, நான் போட்டே தீருவேன், என்னுடைய ஓட்டு யாரோ போட்டாங்கன்னா அது செல்லாது, நான் போட்டே தீருவேன்னு சொல்லிட்டு டெண்டர் ஓட்டு நீங்க போடலாம். இதுவும் வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய சட்டத்தில் இருக்கு. ஆனா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் நீங்க எடுத்துட்டு போய் ஃபார்ம் வாங்கி ஃபில்அப் பண்ணி நீங்க போடணும். இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம், எல்லாம் கவனத்தில் வைங்க. நீங்க ஓட்டு அங்க பட்டன் தட்டுறீங்களே, 5வது நம்பர்ல பானை இருக்கும். ஓகே, நீங்க அந்த பட்டன் தட்டும் பொழுது அந்த விபேட் மிஷின் இருக்குல்ல பக்கத்துல, அதுல கரெக்டா அதே சின்னம் தான் வருதான்னு நீங்க பார்க்கணும். ஏன்னா மோடி மஸ்தான் வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க கொஞ்சம் சோட போயிட்டீங்க, உங்க தலைமையில உட்காந்து மோடி மஸ்தான் வேலையை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால கவனம் கவனம் கவனம். இங்க என்ன, இங்க பானை